போடணும்னா போட்டுக்க. நல்லாதான் இருக்கு. ஏமா வாங்க ரீல்ஸ் எடுக்கிறேன். அது மூணு அஞ்சு அவங்க போயிட்டாங்க. பார்த்துக்கிறாரு. ஒரு பகுதியை சேர்ந்தவங்க இங்கே இருப்பாங்க, ராஜஸ்தான் அங்கிட்டு வடப்பகுதியில் அந்த பகுதியில். இன்னொரு பிரிவை சேர்ந்தவங்க தென் பகுதிகளுக்கு வருவாங்க சமண மதத்துக்கு. முதல் சமண மாநாடு எங்கே நடந்துச்சு? இங்கே நடந்துச்சு, பாடலிபுத்திரத்தில் சமண மாநாடு. இரண்டாவது மாநாடு வல்லாபியில் நடக்கும். சரிங்களா? இப்போ இங்கே தமிழகத்தில், அது மதுரையில், தமிழகத்தில் அதிகமாக சமண மதம் பரவிய இடம் அப்படின்னு பார்த்தோம் மட்டும் எதை சொல்லலாம்? மதுரையை தொட்டு தென்பகுதிகளில் அதிகமாக சமண மதம் பரவ ஆரம்பிச்சு. இதை பற்றி சில நூல்கள்லாம் குறிப்பிடும். 1418 இந்த நூல்களை பற்றி சமண மதத்தை பற்றி அதிகமாக குறிப்பிட்டாது. தென் தமிழகத்தில் சமண மதம் பரவியிருக்காங்க. ஸ்கல்ப்சர்ஸ் வந்து இடம் பெற்றிருக்கு. இப்போ இந்த மகாவீரர் யாருன்னா ஸ்டாண்டிங் போஸ்டில், மெடிடேஷன் போஸ்டில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த மேலே வந்து அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில பேருக்கு வந்து 2 இருக்கும், சில பேருக்கு வந்து 2, 1 இருக்கும், 3 இருக்கும். இப்போ 3 பொசிஷன் வரும்போது தான் அவர் வந்து தியானம் பெற்றவர் தான் தீர்த்தராசன் சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ 3 அந்த கிரீடம் இருக்கிறவங்க தான் நம்ம யானம் பெற்ற மகாவீரர் என்று. அது மோஸ்ட் ஆஃப் தி ஜைனாஸ் பெட்ஸில் ஃபுல்லாமே வந்து நமக்கு இடம்பெற ஸ்கல்ப்சர் தான் நமக்கு வந்து மகாவீரர் தான். மகாவீரர் இருந்தால் மோஸ்ட்லி எங்கள் தலைமையில் இந்த 3 கிரீடம், அந்த மகா கிரீடம், அதை மகா கிரீடம் சொல்லுவாங்க. இந்த 3 கிரீடம் அந்த சைடில் உள்ள அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுன்னா அஷ்டநந்தி அப்படின்ற ஒருத்தவர் தான். இந்த சைடு தமிழக இந்த தகவலை தெரிவிக்க வந்ததுக்காக நம்ம கல்லூரி சார்பாகவும் நம்ம வரலாற்று சார்பாகவும் சாருக்கு நன்றியும் தெரிவிக்கிறோம். எனக்கு இந்த நேரம் என்ன ஒரு சந்தோஷம்னா, எங்கள் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் பண்ணிட்டு தென் கொஞ்சம், ஏன்னா அதுக்கு பிறகு வந்து அந்த ஸ்பாட் என்னவோ வெயில் அதிகமாக வந்திருக்கும். ஒரு 11 o'clock இந்த மாதிரி டைமில் இந்த ஸ்பாட்டுக்கும் வந்துடும். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ கூலிங்காக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரிலீஃப் ஸ்கல்ப்சர்ஸ் இந்த ஸ்பாட்லலாம் கூட மெடிடேஷன் பேஸ்டோ இல்லை ஏதாவது வேறு ஆக்டிவிட்டி பேஸ்டோ நடந்திருக்கும். அதாவது சார்ந்ததான் இங்கே அவங்களுடைய வேலைப்பாடு. இதுக்கு அடுத்து முடிச்சுட்டு இதுக்கு அடுத்தது பெருமாள் மலைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஒரு மலை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இது வந்து வர்ஷிப்பிங் ஏரியா, அது எஜுகேஷ்னல் ஏரியாவும் அங்கே இருந்தது. நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கான சேம்பர் இருக்கும்ல, ஒரு டீச்சருக்கான சேம்பர் பாருங்கள். அடுத்தது இங்கே உட்காருங்க, இங்கே கொஞ்சம் கூலிங்க உள்ளே போனீங்கன்னா இன்னும் நல்லா கூலிங் நீங்கள் நல்லா இருக்கும் இந்த டைமுக்கு. அது உள்ளதான் நல்லா சில்லுன்னு இருக்கா. இப்போ யாரும் ஸ்டே பண்ணாமல் இருக்கிறதால தான் அந்த மொபால் அந்த மாதிரி இருக்கு. தனியா போய் பிடிச்சா